கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேதவசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்றாள். அல்லேலூயா. அன்னாள் கர்த்தருக்குள்ளே என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் வாய் பகர் மேல் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று மிகவும் சந்தோஷத்தோடு இந்த பாடலை பாடுறா. அல்லேலூயா. ஏன் சந்தோஷமா இப்படி பாடல் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறா? உண்மையாகவே அவளுக்கு ஒரு கொம்பை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். காரணம் என்னென்னா, பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் துக்கத்தோடு வேதனையோடு இருந்தா. ஆனால் தேவனிடத்தில் போய் மன்றாடி ஜெபித்தா. யாருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே ஊற்றப்படுதோ, யாருடைய இருதயம் கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. அவள் போய் மிகவும் மனங்கசந்து அழுதான்னு பார்க்குறோம். மனங்கசந்து அழுதா. அது மட்டும் இல்லை, 15ஆம் வசனம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டேன்னு சொல்கிறா. அப்படி ஆண்டோடைய பிள்ளைகள் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சோன்னா கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தந்து கொம்பை மகிமையாய் உயர பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஆமென் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை காண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன்கிட்ட சொன்ன தம்முடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து விடவில்லைன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண விதத்தில் தேசத்தை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் கர்த்தர் வச்சு சவுல் ராஜாவையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்தினதை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுறோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக என் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த விண்ணப்பத்தின்படி நமக்கு கட்டளையிட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்கிறா. 1:27. நீ என்ன விண்ணப்பம் பண்ணுறியோ அந்த விண்ணப்பத்தின்படியே கட்டளையிடுவார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஏன்னா இவ கேட்டது ஒரு பிள்ளைக்கு, ஆனால் அவள் பொருத்தனை பண்ணினதில் உண்மையாக இருந்தா. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆண் பிள்ளை தந்திருந்தா அதை நான் என்ன செய்வேன்? உமக்கு கொடுப்பேன்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்களா, கர்த்தர் அன்னாளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். அல்லேலூயா. அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை, ஆனால் ஆண்டவர் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது, கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அப்படி ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே செய்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம். நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார். அதே 2ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தில் சொல்லியிருக்குது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மளை உயர்த்தாமல் அவர் விடவே மாட்டார். அபிஷேகத்தினால் நம்முடைய கொம்பை உயர பண்ணுவார். நம்ம இன்னும் ஆவியானவருக்கு காத்திருக்கணும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க நம்ம ஜெபிக்கும்போது அபிஷேகத்தினால கொம்பை உயர்த்தி தேவன் நமக்கு அநேகரை ஆசீர்வதிக்க, அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அதனால் இன்னும் தேவை கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமைன்னு சொல்லி ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். அதிகமாய் அபிஷேகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் அபிஷேகமனுடைய கொம்பை உயர பண்ணுவார், ஜெபம் பண்ணருடைய கொம்பை உயர பண்ணுவார், இருதயத்தை ஊற்றுகிறவருடைய கொம்பை உயர பண்ணுவார், அதே போல் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர பண்ணுவார். ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.